சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். $89.53 ஏக்கர் நிலத்தை அரசு ஒப்படைக்கவில்லை என்று RTI ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், தற்பொழுது RTI ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த தகவல் குறித்த விவரம் என்ன? கண்டிப்பாக அருணா, மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக 631.14 ஏக்கர் நிலமானது ஒதுக்கப்பட்டு 201 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு விரிவாக்க பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதில் 543 ஏக்கர் நிலம் மட்டுமே இந்தியா விமான நிலைய ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மதுரை விமான நிலைய விரிவாக்க பணி தொடர்பாக RDM மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மதுரை விமான நிலையத்திலிருந்து கண்காணிப்பு நேரம் நீட்டிப்பதாகவும் விமான சேவை நிறுவனங்கள் வேண்டுதலின் பேரில் இந்த அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதுரையிலிருந்து கோலாலம்பூர் விமான சேவை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆனது 2024 மார்ச் 31 தொடங்கப்பட உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை விமான நிலைய விரிவாக்க ஓடுதள பாதையானது நீர்நிலை பகுதியான 89.53 ஏக்கர் நிலப்பகுதியானது தமிழக அரசு ஒப்படைக்கவில்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விமான நிலைய கட்டிடம் நெறிமுறைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் செக்கிங் பாயிண்ட் மற்றும் குடியேற்றத்துறை கவுண்டர்கள் அதிகரிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த RTI மூலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இது குறித்து மதுரை விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமரிடம் கேட்டதற்கு மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகள் சுற்றுச்சுவர் மற்றும் வான்வெளி கட்டுப்பாட்டு மையங்கள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் மதுரை விமான நிலைய விரிவாக்க ஓடுதள பாதையில் நீர்நிலை பகுதிகள் 89.53 ஏக்கர் நிலம் ஒப்படைக்கவில்லை எனவும் அரசு சம்பந்தமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அருணா, இது குறித்து தமிழக அரசு தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? கண்டிப்பாக அருணா, இது சம்பந்தமாக RTI ஆனது போடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மதுரை விமான நிலைய விரிவாக்கம் சம்பந்தமாக இந்த நிலம் விரிவாக்க ஓடுதலை விரிவாக்க பணிக்கான நிலமானது கையகப்படுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த நிலம் பரிசீலனையில் இருப்பதாகவும் நிலத்தை ஒப்படைத்த இந்திய விமான நிலைய ஆணையத்திடம் ஒப்படைத்த பின்னரே இது பணிகள் தொடங்கும் எனவும் விமான நிலைய இயக்குநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. அருணா, தமிழக அரசு நிலத்தை வழங்கியவுடன் பணிகள் தொடங்கப்படும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 89.53 ஏக்கர் நிலத்தை அரசு ஒப்படைக்கவில்லை என்று RTI ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுபாஷ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.